உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசிக்கு இந்த குரு வக்ரமான 11 நவம்பர் 2025 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரையிலும் நடக்கக்கூடிய காலகட்டமானது 4 மாத காலகட்டத்தில் 3 நிலைகளாக பலனளிக்கப் போகிறது. முதல் நிலை 11 நவம்பர் 2025 முதல் 18 அக்டோபர் 2025 படை மாண்ட நேரம். ஏற்கனவே மாண்டு போச்சு, இப்போ மீண்டும் சரியா ரெண்டாவது முறை பார்த்து இன்னும் எதெல்லாம் நம்ம எரிச்சு சாம்பலாக்கலையோ அதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்க போறோம். அதுதான் முதல் நிலை 11 நவம்பர் 2025 டு 18 அக்டோபர் 2025. பிறகு 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 வரலும் மீண்டும் தலைமுறை வாழ்க்கை. மீண்டும் சொல்றேன், முதல்ல 11 நவம்பர் 2025 இருந்து 18 அக்டோபர் 2025 வரலும் படை மாண்டது. ஏற்கனவே படை மாலை வச்சு நிறைய லாஸை கொடுத்தா இன்னும் அதிகமாக இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமா ஊழ்வினைகள்னு பார்த்து கொடுக்குற காலம் அது, கெட்ட காலம். ஆனால் அதே 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 நல்ல காலம், ரொம்ப ரொம்ப நல்ல காலம். எதில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருது, தொழில் உத்தியோகமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ டக்குன்னு ஒரு புது வேலை கிடைக்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வெளியூர் மாற்றலாவது, இவ்வளவு நல்லது நடக்குது. அது 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. பிறகு மூன்றாவது நிலையான மீனராசிக்கு குரு வக்ர பலனு 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026. இந்த காலகட்டம் மீண்டும் தலைமறைவு வாழ்க்கை. உங்களுடைய தென்னகத்து மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய பிரபுதேவா அவர்கள் இதே மீனராசியை சார்ந்தவர் தான். ஆனால் அவருக்கும் இந்த பலன் பொருந்தும். ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கனால அது வெளியே தெரியாது. உங்ககிட்ட கம்மியாக இருக்கனால அது உடனே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு போகுது. இதுதான் விஷயம். ஆக இந்த குரு வக்ரத்து உங்களுக்கு நல்ல காலம் என்பது பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தேவைக்கேற்ப பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய காலம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. அதுக்கு முன் காலமும் நல்லா இல்லை, அதுக்கு பின் காலமும் நல்லா இல்லை என்று கூறி, இதுதான் இந்த குரு வக்ர பயிற்சியை 3 நிலைகளில் நான் வக்ரம், பிறகு வக்ரத்திலேயே அதிச்சாரம், பிறகு அதிச்சாரத்தில் முடித்து ரிவர்ஸில் மீண்டும் வக்ரம் என்ற 3 நிலைகளையும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.